தமிழ் ஸ்ரீடாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சாலா அப்படிங்கிற படம். சாலா அப்படிங்கிறது ஹீரோவோட பேர், அதனால சாலா. சாலாவுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது இயக்குனர் சொல்லலை, சாலா அப்படி சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் தீரன், ரேஷ்மா வெங்கடேஷ், சார்லஸ் வினோத், தங்கத்துறை, ஸ்ரீநாத், அருள்தாஸ் சம்பத்ராம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பீப்புள் மீடியா ஃபேக்டரி நிறுவனத்தின் சார்பாக டிஜி விஸ்வ பிரசாத் தயாரிச்சிருக்காரு. படத்தை இயக்கியிருப்பது எஸ்டி மணிபால், ஒளிப்பதிவு ரவீந்திரநாத் குரு, இசை தீரன், எடிட்டர் புவன், கலை வைரபாலன், சண்டை இயக்கம் மகேஷ் மத் ரக்கர் ராம் அப்படின்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு ரவுடிகள் சாம்ராஜ்யத்தை பற்றிய படம் தான். ஆனால் அதுக்கு அவங்க கையில் எடுத்திருக்கிறது டாஸ்மாக் கடை, டாஸ்மாக் சரக்கு. இந்த சரக்கு, இந்த டாஸ்மாக் கல், சாராயம், இதை மையமாக வச்சு இந்த படம் முழுக்கவே படத்தை எடுத்திருக்காங்க. படத்தில் 1969 ஒரு சண்டை நடக்குது. அருள்தாஸுக்கும் சார்லஸ் வினோத்துக்கும். பார்வதி அப்படிங்கிற ஒரு டாஸ்மாக் பாரை யார் ஏலத்தில் எடுக்கிறது அப்படிங்கிறதுல 2 பேர்த்துக்கு இடையில் வெட்டு குத்து கொலை அதெல்லாம் நடந்து பார்வதி அந்த டாஸ்மாக் பார் இப்போ வரைக்கும் மூடப்பட்டிருக்கு. இப்போ அந்த பாரை திறக்கிறதுக்கு எல்லா வழிகளிலும் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அந்த 2 பேர்த்துக்கு இடையில நடந்த சண்டையில் ஒரு முறை இந்த சாலாங்கிற சின்ன பையன் அவன் அம்மா அப்பாவை இழந்துட்டான். தனிவரம் எங்கேருந்து பிறந்து வளர்ந்தான்னு அவனுக்கே தெரியாது. அவனை இந்த அருள்தாஸை காப்பாற்றிடுறான். அதனால் அருள்தாஸ் இவனை தன் சொந்த தம்பி மாதிரி தூக்கி வச்சு அவனை வளர்த்து இன்றைக்கி பெரிய ஆளாக்கியிருக்காரு. இன்றைக்கி அருள்தாஸ் மிகப்பெரிய முரடன், பெரிய ஆளை வளர்ந்துட்டார். ஆனால் முரடன். அவனுக்கு தெரிஞ்சது டாஸ்மாக் கடை நடத்தணும், குடிக்கிறது, அவ்வளோதான். அது அவருடைய முன்னேற தொழில். அதே ஊரில் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிற ஹீரோயின் இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மது கடையில் ஒழிக்கணும்னு சொல்லி சின்ன பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கூல் டீச்சர் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் சார்லஸ் வினோத்து கள்ளச்சாராயத்தை தயார் பண்ணி, அதாவது கள்ளச்சரக்கு ரெடி பண்ணி அதை டாஸ்மாக் கடைக்கு சப்ளை பண்ணி அதில் கோடியாக சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த தொகுதியில் இடைத்தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவருக்கு அருள்தாஸ் ஆதரவு கொடுத்து கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த வேட்பாளரை கொலை பண்ணிடுறாரு சார்லஸ் வினோத் டீம். இப்போ அடுத்து இவரையே அருள்தாஸையே நிற்க வச்சிடுறாங்க. அருள்தாஸ் நான் நினைக்கிறேன் சொல்கிறார். அந்த சமயத்தில் அவருடைய டாஸ்மாக் கடையில் சரக்கு போலியாடி சில பேர் இறந்துட்டாங்க. உடனே இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதில் ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியுது, சாலாவுக்கு தெரியுது. அதே சமயம் சார்லஸ் வினோத் டீம் இதுதான் சமயம் சொல்லி சாலாவையும் அருள்தாஸ் டீமையும் மொத்தமாக மட்டை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த டீச்சரும் இன்னொரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்க, கடையை மூடணும். டீச்சர் மேலே காதலில் இருக்கிற இந்த சாலாவுக்கு இது புரியுது. ஆனால் இந்த தொழிலை விட்டு போக முடியல. அந்த இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கார். இப்போ கடைசியாக நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. இந்த படம் முழுக்க சாலா என்ற ஹீரோவை சுற்றி வர்றது மாதிரியான திரைக்கதை அமைச்சிருக்கிறதுனால படத்துக்கு சாலா என்ற ஹீரோ பெரிய வச்சுட்டாங்க. நடிப்பு அதெல்லாம் பார்த்தா படம் ஒரு சுமாரான நடிப்பை தான் நடிக்க வச்சுருக்காங்க. அது சாலா அப்படிங்கிற அவர் தான் தயாரிப்பாளர் அப்படிங்கிறனால நம்ம அவரை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவருடைய உடல் வாகு ஒரு மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர் மாதிரி அப்படி ஒரு பாடி பில்டரோடு இருக்கார். ஆனால் அவருக்கு இந்த ரொமான்ஸு அந்த வேறு எதுவுமே வரலை. ஆனால் சண்டை மட்டும் நல்லா போடுறாரு. சண்டை காட்சிகள் மட்டும் சிறப்பாக செஞ்சுருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி ஒரு இயல்பாக நடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே அவர் முகத்துலேருந்து வரல. ஏதோ ஒரு அளவுக்கு, குறிப்பிட்ட அளவுக்கு அவர் நடிக்க வச்சுருக்காரு இயக்குனர். அவர் சிறப்பாக நடிக்கிற 2 பேர், ஒன்று அருள்தாஸ், இன்னொன்று சார்லஸ் வினோத். 2 பேரையும் சும்மா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. போட்டி போட்டு வில்லத்தனத்தை காட்டியிருக்காங்க. அதே அருள்தாஸ் அந்த சாலாவை சாலா அவரை கொஞ்சிற அந்த சீன் உண்மையாகவே ரொம்ப சிறப்பு. அந்தளவுக்கு ரொம்ப உருக்கமாக 2 பேர் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு இயக்குனர். சுயம் அதை ரசிக்க வைத்த ஒரு காட்சி. அதே சமயம் சார்லஸ் வினோத் தன்னுடைய ஆட்கள்கிட்ட பேசுகிற பேச்சு, அதை எப்படியாவது அருள்தாஸை காலி பண்ணால் அவர் துடிக்கிற துடிப்பு, அது ஒரு பக்கம் தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கு. அவர் கொஞ்சம் சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. 3ஆவதாக சிறப்பாக நடிச்சிருக்க டீச்சராக நடித்த அந்த ஹீரோயின் ரேஷ்மா பிரமாதம். அவங்களுடைய எந்த கோணத்தில் அவங்கள வச்சா அழகாக இருப்பாங்களோ அதே கோணத்திலே கேமரா வச்சு அவங்க பேசுகிற டைலாக் அவ்வளோ அழகாக பேசி நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் பாராட்டுக்கள். நடிப்பை விட்டுட்டு கடைசியாக
நடிப்பெல்லாம் தள்ளிட்டு அதுக்கு அடுத்து பெரிய விஷயமா நினச்ச அந்த படத்தோட வசனங்கள் தான். மறைமுகமாக மத்திய மாநில அரசுகளை போட்டு கிளி கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க அந்த படத்தில். வசனம் அவ்வளவு தெளிவாக எழுதியிருக்காங்க. ஒரு இந்த தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் சரக்கு மூலமாக வருடத்திற்கு 48,000 கோடி ரூபாய் பணத்தை பெறும் தமிழக அரசு. அதை வச்சு மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் டாஸ்மாக் மூலமாக மக்களுடைய குடும்பத்தை குலைக்கிறாங்க, பல பேருடைய தாலியாக இருக்கிறாங்க, நிறைய இளம் பெண்கள் விதவி ஆகிட்டாங்க, அப்படி பல உண்மைகளை அந்த படத்தில் போட்டு கம்ப்ளீட்டாக உடைச்சிருக்காங்க. இதை இப்போ உடைக்காத ஃபர்னிச்சரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க. அதோட லஞ்சம் வாங்குறவங்க எந்த அளவுக்கு டாஸ்மாகில் லஞ்சம் விளையாடுது, எந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் உள்ள கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதை தெளிவாக போட்டு உடைச்சிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க உண்மையாக உயிர்ப்பாக இருக்கணுன்றது காட்டுறதுக்காக சில காட்சிகளை குடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. குடிக்கணும், குடிக்காமல் இருக்க முடியாது, இதை டாஸ்மாக் கடை மூணா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் அவங்க பேச வச்சு பதிவு பண்ணியிருக்கிற விதம் உண்மையாக இருக்கிறனால இந்த படத்தை பார்க்குற சின்ன சிறுசு பையன் நிச்சயமாக கெட்டு போவாங்க அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு பண்ணுறோம். அதில் வேறு வழி இல்லை. அதுலேயும் முதல்ல அந்த பீரை சுவைக்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு 3 ஸ்கூல் பசங்க உட்காந்து குடிக்கிறாங்க பாருங்கள். அந்த காட்சியை கண்டிப்பாக கட் பண்ணியிருக்கணும். இயக்குனர் ஏன் அதை வச்சார் தெரியல. அது நிச்சயமாக உயிர்ப்புடன் கூடிய காட்சி. அதை பார்த்தா கண்டிப்பாக மக்கள் திருந்த மாட்டாங்க. கண்டிப்பாக அதை குடிக்கணும்னு தான் நடப்பாங்க. ஏன்னா நம்ம ஏட்டிக்கு போட்டியாக நினைக்கிறவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இங்கே டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு ரோட்டில் தெருவில் கிடக்குறாங்க. ஆனால் வெளிநாட்டில் இந்த மாதிரி குடிச்சிட்டு தெருவில் கிடக்கணும் நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே உள்ள பெக் அவ்வளோதான், ஒரு லிமிட்டேஷன் குடிச்சிட்டு போயிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை வீட்டில் வச்சு குடிப்பாங்க, அவ்வளோதான். குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான கொடுமைகள். அதனால தான் இந்தியாவில் டாஸ்மாக மதுவிலக்கு கொண்டு வரணும்னு எல்லாரும் சொல்கிறது அதனால தான். ஏன்னா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்போது நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். ஆனால் இந்த அளவுக்கு இயக்குனர் சொல்லியிருப்பது நிச்சயமாக வருந்தத்தக்கது. இந்த மாதிரியான படத்தை இந்த மாதிரியான ஒரு நல்ல இயக்கத்தில் கொடுத்தா நிச்சயமாக அது ஏருக்கு மாறாக தான் போய் முடியும். இந்த படத்தை பார்க்கின்ற எந்த ஒரு சின்ன பையனுக்கும் நிச்சயமாக அது சரக்கு குடிக்கணும்னு தான் தோணும். கிளைமாக்ஸில் ஒரு நீதி நியாயம் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளவு தப்பையும் செஞ்சுட்டு கடைசியில் ஒரே ஒரு வரியில் நாங்கள் திருந்திட்டோம் அப்படி சொல்லிட்டு போகிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல. அதை கடைசியாக கிளைமாக்ஸ் காட்சி ரொம்ப ரொம்ப சோகமானது. நிச்சயமாக இப்படி ஒரு காட்சியை வச்சிருக்கிறது ரொம்ப யோசிச்சிருக்கணும் இந்த இயக்குனர். ஆனால் திரைக்கதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. முதல் காட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் திரைக்கதை, இவங்க 2 பேர் இடையில் நடக்கிற சண்டை, அதோட கனெக்டிவிட்டி ரொம்ப அழகாக பண்ணி கரெக்டாக திரைக்கதையை கரெக்டாக அந்த கிளைமாக்ஸில் கொண்டு முடிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயத்தில் கொண்டு அந்த சரக்கு முடிக்குது அப்படி சொல்லி அவ்வளோ மக்களை பழி வாங்கிட்டு இந்த சரக்கு தேவையா, யோசிக்க வேண்டாமா எல்லாரும் அப்படி சொல்லி கடைசியாக முடித்து அந்த சாலாவையும் மனம் திறந்த வச்சுருக்காரு. அந்த வகையில் இந்த கிளைமாக்ஸில் இந்த மாற்றத்தை கொடுத்ததற்காக இயக்குனரை நம்ம பாராட்டணும். மற்றபடி படத்தில் ஒரு டெக்னிக்கலாக ஒளிப்பதிவு அந்த எடிட்டிங் எல்லாமே ஒரு சிறப்பு தான். எடிட்டிங்கில் இந்த கிளைமாக்ஸ் விபத்து காட்சியை மிக அழகாக எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த எடிட்டரை ரொம்ப இதுக்கு ஒரு காட்சிக்காகவே ரொம்ப பாராட்டலாம். பாடல் காட்சிகளில் அந்த டாஸ்மாக் சரக்கை விதந்தோதும் காட்சிகள் தான் அதிகம் இருக்குது. அதனால் அதை நம்ம ரசிக்க முடியலை. ஏன்டா இது அப்படி இருக்குன்னு சொல்லலை. இந்த படம் முழுக்க வர்றவங்க எல்லாருமே டாஸ்மாக் சரக்கு இல்லைன்னா செத்து போயிடுவோன்ற மாதிரியே பேசிகிட்டே கடைசியில் இந்த இப்படி ஒரு விபத்துக்குள்ளானது அப்படின்னா அதையும் கொஞ்சம் பேசியிருக்கணும். அதையும் வசனத்தில் இவ்வளோ குடினால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கணும். அதை ஒரு சின்னதாக ஒரு எந்த விதமான வசனங்கள் இல்லாமல் படத்தில் ஹீரோ மாறிடுறாரு, கடைகள் மூடப்படுதுன்ற மாதிரி பேசுகிறது எந்த வகையில் ஏற்புடையதல்ல. அது மக்கள் மனசில் நிற்காது அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக சொல்கிறோம். மற்றபடி இந்த படம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு படம் தான், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படம் தான். என்ன திரைக்கதையில் கொஞ்சம் மாற்றம் செய்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. இந்த படத்தில் வசனங்கள் நிச்சயமாக பாராட்டக்கூடியவை. டாஸ்மாக் சரக்கு அப்படிங்கிறத பற்றி தமிழக அரசு, மாநில அரசு கேள்வி கேட்ட விதம் ரொம்ப ரொம்ப அருமை. இந்த ஒன்றுக்காகவே இந்த படத்தோட வசனகர்த்த இயக்குனரையும் நிச்சயமாக நம்ம மனதார பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.